மரக்காணம் அருகே கூனிமேடு குப்பத்தில் கிராம பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் புயல் பாதுகாப்பு கட்டடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம். இந்த புயல் பாதுகாப்பு கட்டடம் அந்த மக்களுடைய பாதுகாப்பை எந்த அளவுக்கு உறுதி செய்யும்? அதனுடைய சிறப்புகள் என்னென்ன? மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் அந்த இடத்துல எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. பெஞ்சின் புயல் இன்று இரவு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 19 மீனவ கிராமங்கள்லையும் கடுமையான கடல் சீற்றம், அதே போல கடுமையான பலத்த மழை பெய்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்றும் வீசிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூனிமேடு குப்பத்தில் இருக்கக்கூடிய புயல் பாதுகாப்பு மையம், அந்த இடத்துல தான் இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 புயல் பாதுகாப்பு மையங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் 850 தற்காலிக தங்க வைக்க மையங்களையும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அதை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இன்று இரவு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கக்கூடிய இந்த புயல் பார்த்தீங்கன்னா ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்திடக்கூடாது. அப்படி பாதிப்பு ஏற்படுத்தினால் கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பு வந்துடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி அவர்கள் இவர்கள் அத்தனை பேரையும் இங்கு தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏராளமான பெண்கள், மாணவர்கள், குழந்தைகள், அதே போல பொதுமக்கள் என ஏராளமானோர் பாதுகாப்பாக இங்கே தங்க வச்சிருக்காங்க. இந்த புயல் பாதுகாப்பு மையத்தில் இவங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான உணவு, அத்தியாவசிய இரவு தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகள், அதே போல சுகாதார துறையினர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முகாம் வச்சு இவங்களுக்கான மருத்துவ சேவையும் ஒரு பக்கம் வழங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஏற்படுத்தியிருக்கிற வசதிகள், அவங்களோட தேவைகள் எந்த அளவுக்கு இருக்குன்றத இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், எப்போ வந்தீங்க? உங்களோட இந்த புயல் பாதிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது? என் பேர் ராஜேந்திரங்க, ராஜேந்திர வீரப்பன், கூனிமேடு குப்பம், விழுப்புரம் மாவட்டம். இந்த புயலுக்கு முன்னவே கடலுக்கு போகலான்னு சொல்லிட்டு 6 நாளாக இப்போ நாங்கள் கடலுக்கு போகலை. பெரும்பாலும் நாங்கள் அன்றாடம் பசி தீர்த்துக்கிறோங்க, கடல் நம்பி தான் வாழ்கிறோம். இந்த 6 நாள் மட்டுமல்ல, ஏற்கனவே சாதாரண நாளே இந்த கடல் ரொம்ப சீற்றமாகவே இருக்கும். இதனால் தொழில் பார்க்க முடியல. இது சம்பந்தமாக இன்றைக்கி நாங்கள் பாதிக்கப்பட்டு இந்த மண்டபத்தில் இருக்கிறோம். ஆனால் காலையில் அதிகாரிகள்லாம் பார்த்தாங்க. அதிகாரிகள்லாம் பார்த்து மருத்துவ முகாம் அமைச்சிருக்காங்க. காலையில் உணவு கொடுத்துருக்காங்க, பிஸ்கட்லாம் கொடுத்தாங்க, டீலாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நான் இங்கே தான் தங்க வச்சோம். இப்போ ஒரு பாதி பேர் மேலே வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு பொருளை போய் பாதப்படுத்திட்டு வந்திருக்காங்க. சாப்பாடெலாம் கொடுத்தாங்க, நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த புயல் எப்போ எடுக்கும், எப்போ முடியும் நமக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு புயல் தான் பாதிப்பும் கிடையாது. கடலால் எங்களுக்கு ரொம்ப ஓவர் பாதிப்பு. ஏன் கடலால் பாதிப்புனாக்கா, பக்கத்தில் பாண்டிச்சேரியில் கல்லை கொட்டுறாங்க. கடலில் கல்லை கொட்டி அவங்க மினி ஆர்பர் மாதிரி சிட்டியை மாதிரி உருவாக்குறாங்க. அங்கே உருவாக்க எங்கள் ஊரில் இந்த கடல் குத்திக்கிட்டு தொழில் பார்க்க முடியல, கொள்ள முடியல. ஒரு 2 பேர் அடிபட்டான். இப்போது அது முருகவேல் என்றவர், ஜெயபால் என்றவர். இந்த முருகவேல் என்றவர் மியாட்டில் சேர்த்து ஒரு 10 லட்சம் மேலே செலவு பார்த்து வீட்டில் தான் இருக்கார். எங்கள் கோரிக்கை என்ன தெரியுமா சார்? கடலில் உள்ள இந்த மினி ஆர்பர் எங்களுக்கு வேணும். அது மரக்காணம் பகுதி இல்லை, எங்கள் ஊருக்கு வேணும். எங்கள் ஊரில் என்னன்னாக்கா ஒரு 1400 ஓட்டு. ஆமாம். இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களோட முக்கியமான கோரிக்கை பார்த்தீங்கன்னா கூனிமேடு குப்பத்திற்கு மினி ஹார்பர் வேண்டும் என்பது இவங்களோட முக்கியமான கோரிக்கையை பார்த்துட்டு இருக்கோம். தற்போது இந்த புயல் தாக்கம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக அனைவரும் பாதுகாப்பாக தங்க வைக்கிற இந்த காட்சியை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நன்றி கோபிநாத், களத்திலிருந்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.